ஹாய் ஃபேமிலிஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ஓகேங்களா இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ், நெக்ஸ்ட் நல்லா இந்த நெய்யை மெல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு இது எக்ஸாக்டாக கடையில் சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக மில்க் மேட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலை ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மெய்யாக சுகர் போட்டு அரைச்சிக்கோங்க ஓகேங்களா. சுகர் இப்போது 1 கப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்பு, ஏன்னா மில்க் மேடுமே ஆட் பண்ணுறதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஸ்வீட்னஸ் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜாகரி அந்த மாதிரி உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் சுகர் எக்ஸாக்டாக எனக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கணுன்றதுக்காக நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஓகேவா. ஃபைனாக அரைச்சிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க ஓகேவா. சுகரோடு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் இதை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பீட்ரூட் ஜூஸோட மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு கலர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் ப்ளெயினாக விட்டுற போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு மில்க் மேடும் ஆட் பண்ணி ஒரு டோ பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். இது நான் கொஞ்சம் நிறைய பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இதை ஒரு டோ மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரே நம்ம சேனலில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பில் நான் மில்க் மேடு ஆல்ரெடி நம்ம சுகர் பவுட்ரு பண்ணது அதை வச்சு இன்னொரு டோ பிசைஞ்சிக்கிறேன். நல்லா நெய் ஊற்றுங்க. அவுட்டர் டோக்கு இந்த ப்ளெயினாக இருக்கிற டோக்கு நான் நெய் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் திக்காகிடுச்சு, கட்டியாக இருக்குது நெய் வீடியோவில் பார்க்கும்போது. நீங்கள் நெய்யை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கை விட்டு பிசைஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஓகேங்களா. நல்லா கையை விட்டு பிசைங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குனாலுமே நாட் எ இஷ்யூ. நீங்கள் மில்க் மேடை ஆட் பண்ணி இதை ஃபைனலாக இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கல்லில் நான் தரட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ரூட் ஜூஸ் வச்சு உள்ளே ஒரு கலருக்காக ஒரு அழகாக இருக்கணுன்றதுக்காக உள்ளே ஒரு தனியாக செகண்டாக ஒரு பார்ட்டிஷன் பிரித்தோம் இல்லையா, அதை நல்லா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் திக்காக இது கிராக்காக இருக்கனால ஸ்வீட் உடஞ்சிருமா அந்த மாதிரி இல்லை, எதுவுமே ஆகாது. நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஆற வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு நான் பீட்ரூட்டில் ரெடி பண்ணேன் அந்த மிக்சரையுமே உள்ளே வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இது உடையிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour to 1 hour நான் இதை செட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரேப்பிங் ஷீட் எடுத்து நான் அதை வச்சு அந்த டோ வச்சு செட் பண்ணுறேன். மிஞ்சி போனால் உங்களுக்கு 1/2 hour போதும் ஓகேங்களா. டைம் நிறைய இருக்குது அப்படின்னா 1 hour வச்சு செட் பண்ணுங்கள். இதோட வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த டோ நமக்கு பிரிஞ்சு வராது ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரினா நீங்கள் தரவாக இது பண்ணிக்கோங்க. நெய் வச்சு மில்க் மேடு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்குது இல்லையா, அதை நான் ரவுண்டாக தரட்டி குட்டி குட்டி பால்ஸாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை ப்ளெயினாக சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. இது கூட நீங்கள் என்ன நட்ஸ் வேணும்னாலுமே இது கூட நீங்கள் ஆல்டராக ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பீட்ரூட் ஜூஸில் தான் பண்ணோம் அப்படின்றதே தெரியாது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் செட் பண்ண மிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய பெரிய கிராக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த ஸ்வீட்டில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நான் இப்போ இந்த ஷேப்பில் இது பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு உள்ள ஸ்டஃப் வச்சு பால் மாதிரி பண்ணுறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் கட் பண்ணி இதை பீஸ் போட்டு மேலே உங்களுக்கு தேவையான என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை டாப்பிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தாராளமாக இந்த உடச்ச கடலை தான் நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளேவரே இருக்காது. ஏன்னா அவ்வளோ நம்ம அரோமாவாக வறுத்து அதை நம்ம ப்ராப்பராக எடுத்து பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இது உடச்ச கடலை பண்ண ஸ்வீட்டான்றதே நல்லா தெரியாது ஓகே.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸை வந்து ட்ரை பண்ணி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.